லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். நாடளாவிய ரீதியில் பிரதான பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் தான் அட்டமஸ்தான தேரருடைய தலைமை தேரருடைய அந்த சம்பவம். 11 வயது சிறுமி, 11 வயதாக இருக்கும் போது ஒரு சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த சிறுமிக்கு இப்பொழுது வயது 14 வயதும் 3 மாதங்களும் ஆகின்றது. அவை அப்படியான ஒரு சிறுமியை இவர் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றார் என்ற சம்பவம் சற்று சூடு பிடித்து சென்று கொண்டிருக்கிறது. இது எப்படி இருப்பினும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த இந்த அட்டமஸ்தான தலைமை தேரருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றம் விசாரணைகள் இடம்பெறுகின்றது. நிட்டம்புவ போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருந்த போது விசாரணைகளை முழுமையாக முடிக்காமல், நிறைவு பெறாமல் தான் விசாரணை அறிக்கைகளை, ஆவணங்களை சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு கையெழுத்திருக்கிறார்கள். விசாரணைகள் எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் விசாரணைகள் முழுமையாக முடிந்தில்லை என்பதுதான் உண்மையான கதை. இதன் காரணமாக எந்த ஒரு குற்றப்பத்திரிகையும் இன்னமும் தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழலும் உருவாகி இருக்கின்றது என்பதை நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சிகளில் பேசியிருந்தோம். அதே போல இன்று பலரும் இந்த விவகாரம் குறித்து பேசி வந்த நிலையில் நான் எதிர்பார்த்தேன், ஏன் இன்னும் ராஜபக்ஷ தரப்பினர் அமைதியாக இருக்கின்றார்கள், இது சம்பந்தமாக இன்னும் எதுவும் பேசவில்லையே என்று பார்த்தபோது இன்று நாமல் ராஜபக்ஷ இது குறித்து வாய் திறந்திருக்கின்றார். அது சம்பந்தமாகவும் பார்க்கலாம். அதே போல இந்த தேரர் சம்பந்தமாக, பல்லேகம ஏமரத்ன தேரர் அவர் சம்பந்தமாக ஒரு சில தகவல்களும் ஒரு சிங்கள ஊடகத்திலே பதிவாகி இருக்கின்றது. அந்த தகவலையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் விவரமாக பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் மெடிப்ளேஸ். திரையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மெடிப்ளேஸை நாடுவதன் மூலம் தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரைட், முதலில் இந்த தேரர் சம்பந்தமான ஒரு சில செய்திகள் லங்கா நியூஸ் இணையதளத்தில் வெளியாகிறது. இந்த செய்தியினை வெளியிட்டிருப்பவர் ருவான் வீரகோன் என்ற செய்தியாளர் தான். முதலில் அந்த செய்தி என்னவென்பதை பார்த்துவிட்டு நாங்கள் நாமல் ராஜபக்சவினுடைய கருத்திற்கு செல்வோம். ஜெயஸ்ரீ மகாபோதி அந்த விகாரையின் குழு சபை, அந்த விகாரைக்கின் சபை ஒன்று இருக்கின்றது தானே, அதுதான் பொறுப்பான சபை. அந்த சபையிலிருந்து ஒரு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அது சம்பந்தமாகத்தான் இந்த குறித்த செய்தியில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பல்லேகம ஏமரத்ன தேரவின் இல்லம் ஒன்று இருக்கின்றது தானே, அந்த விகாரைக்குள்ளே அவர் வாழ்கின்ற அறை, அந்த இடம், அந்த பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியின் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதை பல்லேகம ஏமரத்ன தேரர் எதிர்த்துள்ளதாக ஒரு தகவல் இந்த செய்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை சற்று விவரமாக பார்ப்போம். ஜெயஸ்ரீ மகாபோதி கோவிலின் பாதுகாப்பிற்காக கோயில் அறங்காவலர்களின் சபை அக்கோயிலை சுற்றி பாதுகாப்பு கேமரா அமைப்பை நிறுவி இயக்கி வந்த போதிலும் பல்லேகம ஏமரத்ன தேரர் வசிக்கும் தனியார் இல்லத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ சிசிடிவி கேமராக்கள் நிறுவ இந்த தேரர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக அந்த சபையினர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே போல நிதி பயன்பாடு குறித்தும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. நிதி பயன்பாட்டிலும் கடுமையான பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது. ஜெயஸ்ரீ மகாபோதி அறங்காவலர் குழுவின் பெயர் வெளியிட விரும்பாத பல உறுப்பினர்கள் விசாரணைகளின் போது ஜெயஸ்ரீ மகாபோதி பாதுகாப்பு நிதிக்கு பௌத்த பக்தர்கள் நன்கொடையாக வழங்கிய நிதியை அட்டமஸ்தான தலைமை தேரர், அதாவது இவர் தான் பல்லேகம ஏமரத்ன தேரர் பயன்படுத்திய விதம் குறித்து கடுமையான சந்தேகங்கள், பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு செய்தி. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். 1985 விடுதலை புலிகளால் ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரை மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஜெயஸ்ரீ மகாபோதி விகாரையின் பாதுகாப்பிற்காக உடமழுவ போலீஸ் சாவடியும்
சிசிடிவி அமைப்பும் நிறுவப்பட்டது. இருப்பினும் பல்லேகம ஏமரத்ன தேரர் அட்டமஸ்தானாதிபதியாக ஆவதற்கு முன்பிருந்தே கூட கோவிலின் தற்போதைய துறவிகள் எவரும் தங்கள் வசிக்கும் வீடுகளின் பாதுகாப்பிற்காக உள்ளேயோ அல்லது வெளியேயோ பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்படுவதற்கு எந்தவிதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்பதை குறித்த சபையினர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். 2018 ஜூன் 12 அன்று கதிர்காம கிரிவிகாரையின் பொறுப்பாளர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஜெயஸ்ரீ மாபோதி அறங்காவலர் சங்கத்தின் உறுப்பினர்கள் விகாரை வளாகத்திற்குள் பாதுகாப்பை அதிகரிக்க சிசிடிவி கேமராக்கள் நிறுவ வேண்டும் என்று வணக்கத்திற்குரிய பல்லேகம ஏமரத்ன தேரரிடம் அவசர கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் அந்த சமயத்திலும் தேரர் தாயக சபாவை, அதாவது அந்த சபையினரின் கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார் என்று அதே தாயக சபை, அதாவது அந்த கோயில் அந்த விகாரை சபையின் வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஏமரத்ன தேரவை விகாரை நன்கொடையாளர் சபையின் 3 பேர் கொண்ட குழு சந்தித்து நேரடியாக விசாரித்தது. பாதுகாப்பு நோக்கங்களுக்காக பக்தர்களிடமிருந்து பல மில்லியன் ரூபாய் வசூலிக்கப்பட்ட போதிலும் அவர் வசிக்கும் தனியார் கோயிலின் உள்ளேயோ அல்லது வெளியேயோ சிசிடிவி கேமராக்கள் நிறுவ தேரர் ஏன் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் என்றும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்ற விசாரணை அதிகாரிகள் அந்த சிறுமி அவருடைய தாயாருடன் விகாரை வளாகத்திற்குள் நுழைவதை பார்த்திருக்கின்ற சுமார் 15 பேரிடம் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமான வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் அந்த சபையினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த செய்தியை எழுதியிருப்பவர் ருவான் வீரகோன் லங்கா நியூஸ் இணையதளத்தில் எழுதியிருக்கின்றார். அதனை அடிப்படையாக வைத்தே நாங்கள் இந்த விடயத்தை தமிழ் மொழியில் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே அட்டமஸ்தான தேரர் தலைமை தேரர் பல்லேகம ஏமரத்ன தேரரின் சம்பந்தமான அந்த செய்தி தான் அது. அதாவது இவர் சிசிடிவி கேமராக்களை இவர் வசிக்கின்ற, அதாவது அந்த ஸ்ரீமாபோதிய அந்த பகுதியில் இவர் வசிக்கின்ற இல்லத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டாம் என்று குறிப்பிட்டதாகத்தான் இதில் சொல்லப்படுகின்றது. இதை வெளியிட்டிருப்பவர்களும் அந்த விகாரையின் சபையினர், பொறுப்பான சபையினர் தான், தாயக சபாவை என்று சொல்வார்கள். தாயக சபாவை சேர்ந்தவர்கள் தான் இதையும் இந்த விடயத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ரைட், அந்த விடயத்தோடு நாங்கள் நாமல் ராஜபக்ச இது சம்பந்தமாக என்ன சொல்கின்றார், அவருடைய கருத்து என்ன, இந்த விவகாரம் சம்பந்தமாக அவருடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் இப்பொழுது கேட்டுவிட்டு அதையும் சம்பந்தமாகவும் பேசுவோம். நாங்கள் இவர் சொன்ன விடயத்திலிருந்து நாங்கள் முக்கியமான விடயங்களை நாங்கள் பேசலாம். நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார், இந்த ஆட்சியின் கீழ், இந்த அரசாங்கத்தின் கீழ் புத்த சாசனம், பௌத்த மத தேரர்கள் அனைவருமே விமர்சனத்திற்கு உட்படுத்தப்படுவது, சர்ச்சைகளுக்கு உட்படுத்தப்படுவது, அவமரியாதைக்கு உட்படுத்தப்படுவது எல்லாமே திட்டமிட்டு இடம்பெற்று வருகின்றது. இது இவர்களுடைய ஒரு அஜெண்டாவாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பது என்பதை போலத்தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆட்சியின் கீழே தான் காவியுடை அணிந்து பௌத்த மதத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் விதத்திலே செயற்படுகின்ற பலருடைய உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்தது என சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இது ஒட்டுமொத்த புத்த மதத்துக்கும் புத்த சாசனத்துக்கும் தேரர்களுக்கும் அவமரியாதைக்குட்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமாக இவர்களுக்கு தென்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கட்டத்தில் மிகிந்தலை தேரர் ஒரு வீடியோ காணொளி ஒன்றை பதிவிட்டிருந்தார். அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருந்தது என்று நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இவ்வளவு அசிங்கமான, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத வார்த்தை பிரயோகங்களை அவர் பயன்படுத்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அதற்கு கீழே இருக்கின்ற அமைச்சர்களாக இருக்கலாம், பலரையும் கடுமையாக விமர்சித்திருந்தார். கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி ஒரு தேரர், காவியுடைய அணிந்த ஒரு தேரர், அதுவும் மிகிந்தலையின் ஒரு பொறுப்பான தேரர், அவர் அப்படியான விடயங்களை பேசும் போது அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் கெடி லால்காந்த மனச்சாரியா, அதாவது காட்டுவாசியிலும் கேவலமான ஒரு நபர் என்பதை போல ஒரு பொதுவான இடத்திலே பேசும்போது இதை சுட்டி காட்டியிருந்தார். அதில் தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது. ஆகவே அங்கு தான் இந்த கிளாஷ் ஆக ஆரம்பித்திருந்தது. இந்த அரசாங்கம் தேரர்களை மதிப்பதில்லை,
தேரர்களை கடுமையாக விமர்சிக்கின்றது. அதற்கு முன்பதாக பார்க்க வேண்டும், தேரர்களுடைய நடத்தை சம்பந்தமாக நிச்சயமாக ஒரு பாரிய கேள்வி எழுந்திருந்தது. அவருடைய அந்த பேச்சுவார்த்தைகள், நடத்தைகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒரு பாரிய கவலை. இவ்வளோ அழகான புத்த தர்மத்தை போதிக்கின்ற, புத்தருடைய வழிகாட்டுதலில் அவருடைய போதனையை பறைசாற்றுகின்ற ஒரு அழகான மதம், ஒரு புத்த தர்மம், அது இலங்கையில் இருக்கின்ற ஒரு சில தேரர்களால் நாசம் செய்யப்படுகின்றது என்பது தான் உண்மையான கதை. ஆனால் இதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு இதுதான் அரசியல். இவர்களுக்கு இது இல்லாமல் எங்கும் சென்று எந்த விதமான அரசியலையும் செய்ய முடியாது. முதலாவதும் பிரதானமானதும் அரசியல், மதம். மதத்தை வைத்துத்தான் எங்களுடைய அரசியல் என்றுமே செல்லும். ஆகவே நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார், எங்களுடைய வழக்குகளை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், அரசியல் ரீதியான வழக்குகள். ஆகவே எங்களுடைய வழக்குகளைப் போல இந்த வழக்குகளை நீங்கள் பார்க்க வேண்டாம், கையாள வேண்டாம். அது வேறு, இது வேறு, அதை வேறு விதமாகத்தான் கையாள வேண்டும். புத்த சாசனமும் இருக்கின்றது, சிறுமியினுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இரண்டையும் பாதிக்காத வகையில் தான் இவற்றை இவர்கள் செய்ய வேண்டும். ஆகவே இப்படியான விஷயம் நீதிமன்றத்திலே விசாரணை சென்று கொண்டிருப்பதால் நாங்கள் எதுவும் இதை அரசியல் மேடைகளில் பேசுவது சரியல்ல, பொறுப்பாகாது. ஆகவே இது சரியாக கையாளப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே கபில சந்திரசேனவையும் நாமல் ராஜபக்ச ஞாபகப்படுத்துகின்றார். எப்படி என்றால், விசாரணை அதிகாரிகள் பயமுறுத்தி அச்சுறுத்தி, நீர் உண்மையை சொல்லவில்லை என்றால் அல்லது நீ இந்த பெயரை சொல்லவில்லை என்றால் உனக்கும் தூக்கில் தொங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று அச்சுறுத்தி வாக்குமூலம் பெறுகின்றார்களாம். அப்படியெல்லாம் இந்த வழக்கு விசாரணைகளை செய்துவிட வேண்டாம், செய்யக்கூடாது என்பதைத்தான் நாமல் ராஜபக்ச அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். දරුවෙක් සම්බන්ධ කාරණයක් අපි දේශපාලන වේදිකාවේ මාතෘකාවක් නොකළ යුතුයි. හැබැයි ਸਰව සාධාරණව අධිකරණය තුල ඒ ක්‍රියාදාමය ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ. ஆகவே சுயாதீனமான நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்பட்டு எது சட்டமோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். உண்மையாக இப்பொழுது குறித்த தேரர் பிணையில் வெளியே இருக்கின்றார். அவர் ஓகே, அது நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, அதை யாரும் எந்த விதமான விமர்சனமும் முன்வைக்க முடியாது. நீதிமன்றம் சரியாக அதனுடைய செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றது. விசாரணைகள் ஒரு புறம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. ஆக விசாரணைகளுக்கு அமைய நீதிமன்றத்தின் உத்தரவு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நீதிமன்றத்தை தாண்டி அங்கு எதுவுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை. நீதிமன்றத்தில் சொல்வது தான் இறுதி தீர்ப்பு. ஆகவே அந்த இறுதி தீர்ப்பை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்? அப்படி இருக்கின்ற நிலையில் இந்த தகவலை வெளிப்படுத்திய ஒரு ஊடகவியலாளர் இருக்கின்றார் தானே, அந்த ஊடகவியலாளர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் சென்று ஒரு கம்ப்ளைனை, ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கின்றார். காரணம், இந்த சிறுமியும் அவருடைய குடும்பத்தினரும் பாதுகாக்கப்பட வேண்டும். காரணம், ஒரு தகவலும் இருந்தது, இந்த குறித்த சிறுமியின் தாயார் அன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டதன் பின்னர் அவர் காணாமல் போயிருக்கின்றார். அவர் காணாமல் போனதாக போலீசில் முறைப்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு மீண்டும் அன்றைய மாலை தினம், இரவு தினமும் அவர் வீட்டிற்கு திரும்பிவிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. மிகவும் கஷ்டமான, பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வரும் ஒரு குடும்பம் என்று தான் சொல்லப்படுகின்றது. பலரும் அதை இது சம்பந்தமாக செய்தி சேகரித்துக் கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் பலரும் சொல்கின்றார்கள், மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்ற ஒரு குடும்பம், சரியாக ஒரு மாற்றிக்கொள்ள ஆடைகள் கூட சரியாக இல்லாத ஒரு குடும்பம் என்று சொல்கின்றார்கள். சிங்கள சகோதர மொழி ஊடகவியலாளர்கள் அவர்கள் சென்று பார்த்திருக்கிறார்கள், அவர்களுடன் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு காரணமாக அவர்களுடைய புகைப்படங்கள் எங்குமே வெளியாகவும் கூடாது. அதுதான் முக்கியம். காரணம், இன்னமும் அவர் ஒரு சிறுமி, இப்பொழுது 14 வயது 3 மாதங்கள் ஆகி கொண்டிருக்கிறதாக தான் சொல்லப்படுகின்றது. அவருடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம். காரணம், இந்த தேரரை பல வழிகளிலும் பாதுகாக்க பலர் முயற்சிக்கின்றார்கள். அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்பதை நிரூபிக்கும் வரை அவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதே போல அவரால் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த சிறுமியும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர் மாத்திரமல்ல, அவருடைய தாயாரம் கூட. ஏதாவது ஒன்று தவறுதலாக நடந்தால், ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் இடம்பெற்றால், தேரர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு செல்லுபடியாற்றதாகிவிடும். அவரும் வெளியே வந்து விடுவார், அதாவது விடுதலையாகி விடுவார். அவருக்கு எதிரான சாட்சி அந்த சிறுமி தான். அந்த சிறுமி சொன்ன வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் தேரர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே
இது சம்பந்தமாக சர்வதேச ரீதியாக அனைவரும் அவதானம் செலுத்தி வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் தேசிய விசாக் நிகழ்வு ஆரம்ப நிகழ்வின் போது இது குறித்து பேசியிருந்தார். ஆனால் இது மாத்திரமல்ல, இந்த ஒழுக்கமில்லாமல் நடந்து கொள்கின்ற தேரர்களுக்கு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஒரு புதிய சட்டமும் சரி செய்யப்படுவதாக ஒரு உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். புத்த சாசனத்தை கேவலப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளும் தேரர்கள், காவியுடைய அணிந்தவர்கள் இருக்கின்றார்கள், இலங்கையில் இல்லாமல் இல்லை. அவர்களை கைது செய்வதற்கு, அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான அனைத்து விதமான சட்டங்களும் அமுல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி உறுதிமொழி கொடுத்திருக்கின்றார். அவருக்கும் ஒரு பெரிய தலையீடு தான் இந்த பிரச்சனை, இந்த விஷயம். காரணம், ஒரு பக்கம் புத்த சாசனம், மறுபக்கம் ஒரு 11 வயது சிறுமி, இரு பக்கமும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இவர் நடுநிலையில் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இன்று பெரும்பான்மை சமூகமும் சரி, தமிழ் சமூகமும் சரி, மிகவும் அவதானித்து வருகின்றார்கள். இந்த விவகாரம் எப்படி சட்டம் தன் கடமையை செய்ய போகின்றது, அதை வைத்துதான் என்பிபி அரசாங்கத்தின் எதிர்காலம் அமையப் போகின்றது என்பதைப் போல நிறைய இடங்களில் எங்களுக்கு பதிவுகள் காணக்கூடியதாக இருந்தது. ரைட், இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த விவரத்தை தான் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த விவகாரம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள், நிலைப்பாடுகளை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். தொடர்ந்தும் எழுதுங்கள். நாங்களும் புதிய புதிய அப்டேட்டுகளை தேடி உங்களுக்கு வழங்க தயாராகவே இருக்கின்றோம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்காக ஒளிப்பதிவாளர் லிசி ஹருடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.